Hello everyone, welcome to day 14 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமேசான்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்ல ஒரு லிஸ்ட்க்குள்ள வந்துட்டு ஒரு 4 நம்பர்ஸ் 1 2 3 4 அப்படினு ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. டார்கெட் வந்து 5 அப்படினு அவங்க கொடுத்திருக்காங்க. தென் அவுட்புட்ல வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணா 0, 3, 1, 2 அப்படினு பிரிண்ட் பண்ணனும். இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இன்புட்ல வந்துட்டு ஒரு லிஸ்டுக்குள்ள வந்துட்டு ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா, டார்கெட்ல வந்துட்டு 5 கொடுத்திருக்காங்களா, நம்ம என்ன பண்ணோம்னா லிஸ்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு டிஃபரெண்டான நம்பர்ஸ் வந்து நம்ம சம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி சம் பண்ணி வர்ற அந்த சம் வேல்யூ வந்துட்டு கொடுத்திருக்கிற டார்கெட் கூட ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த சம் பண்ண வேல்யூடைய இண்டெக்ஸை வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இப்போ 1 இருக்கு, 1ம் 2யும் வந்து ரெண்டு டிஃபரெண்ட் நம்பர்ஸா நம்ம சம் பண்ணணுமா. ஸோ 1யும் 2யும் நம்ம சம் பண்ணா 3 வரும். அது 5 கூட ஈக்குவலா இருக்காது. அடுத்து 1 வச்சு 1யும் 3யும் சம் பண்ணுவோம். 1யும் 3யும் சம் பண்ண போறோம். அதாவது அந்த 1 வச்சு 2 சம் பண்றோம், அடுத்து 1 வச்சு 3 அப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதையா நம்ம சம் பண்ணிட்டு போறோம். 1யும் 3யும் சம் பண்ணா 4 வரும். அது டார்கெட்டோட வேல்யூ கூட ஈக்குவலா இருக்காது. அடுத்து 1யும் 4யும் சம் பண்றோம். அப்ப 1 4 சம் பண்ணா நம்மளுக்கு 5 வந்துடும். ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் என்னது 0, 3. ஸோ 0, 3 நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் வந்து இப்ப 2யும் 3யும் சம், அடுத்து 1 வச்சு நம்ம சம் பண்ணது முடிஞ்சிருச்சு. தென் வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம், 2யும் 3யும் சம் பண்றோம். 2யும் 3யும் நம்ம சம் பண்ணா என்ன வரும், 5 வந்துடும். ஸோ அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து 2யும் 4யும் சம் பண்ணா நம்மளுக்கு 5 வராது. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 3யும் 4யும் சம் பண்ணா 7 வரும். ஸோ இது இல்ல. அப்ப வந்துட்டு நம்ம சம் பண்ற அந்த வேல்யூ உடைய இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்கா. இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து அந்த லிஸ்டுடைய சைஸை வந்துட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கலாம். அப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை வந்துட்டு லிஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த நம்பரை வந்து வாங்கிக்கலாம். இப்ப நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அதாவது லிஸ்டுக்குள்ள இருக்கிற நம்பரை வந்துட்டு இன்புட்டா நம்ம வாங்கிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா லிஸ்டுக்குள்ள இன்புட்டா வாங்குற ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்ப நம்ம லிஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த நம்பர்ஸை வந்து இன்புட்டா வாங்கிக்கிட்டாச்சு. இப்ப தென் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டார்கெட் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கணும். டார்கெட்டை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், லிஸ்ட்டை வாங்கியாச்சு, டார்கெட்டையும் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா சம் பண்ணி அந்த சம்மோட வேல்யூ வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணோம்னா அதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணும். ஃபார் I in range of n அப்படின்னு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் j in range of I, n கொடுக்க போறேன். ஏன்னா இப்ப வந்து 1 இருக்கு, அந்த 1யும் 2யும் ஃபர்ஸ்ட் நான் சம் பண்றேன். சம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றேன்னா அடுத்து 1யும் 3யும் சம் பண்றேன். அப்ப இந்த 1 வச்சு நான் வந்துட்டு அடுத்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அந்த நம்பர்ஸையும் நான் சம் பண்ணும். இப்ப ஃபார்ன்றது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 0th இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த j லூப்ங்கிறது என்ன ஆகும், ஐக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இருக்கிற நம்பரை ஃபுல்லா அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த 1 வச்சு அதுக்கடுத்து இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நான் சம் பண்ணி அந்த சம்மோட வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கான்னு நான் செக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா 2 லூப் யூஸ் பண்றேன். இப்ப வந்து சப்போஸ் நம்ம வந்துட்டு இப்ப பக்கத்துல இருக்கிறத மட்டும் நம்ம சம் பண்ணிட்டு அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் அது போகாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 லூப் யூஸ் பண்ணாதான் ஒரு நம்பரை வச்சு அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம சம் பண்ணி பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் லிஸ்ட், அடுத்து என்ன பண்றோம்னா 2 லூப் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டத்தையும் சம் பண்ண போறோம். சம் பண்ணிட்டு அது கொடுத்திருக்கிற அந்த டார்கெட் வேல்யூட ஈக்குவலா இருக்கான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து sum is equal to list of I plus list of j அப்படின்னு கொடுக்க போறோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், if sum equal to டார்கெட்டா இருந்துச்சுன்னா, சாரி செமிகோலன் வைக்கல, என்ன பண்ணுவோம்னா அந்த ஐயோடையும் ஜேவோட இண்டெக்ஸையும் தான் பிரிண்ட் பண்ண சொல்ல போறோம். இப்ப இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா.
ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து 4 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 டார்கெட் வந்து 5 அப்படின்னா 0312 வந்துருச்சா. 0312 இதை வந்து நான் ஒரே லைன்ல அவுட்புட்டா வர்ற மாதிரி பிரிண்ட் பண்ணோம்னா எண்டு சீக்வல் டு இப்படி கமா போட்டு, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எண்ட் சீக்வல் டு அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு அவுட்புட்டும் நம்மளுக்கு தனித்தனியா வந்துட்டு பிரிண்ட் ஆகும். இண்டிவிஜுவல் லைன்ல பிரிண்ட் ஆகும். இது சேம் லைன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ட் சீக்வல் டு கொடுத்துக்கலாம். அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நடுவுல கம்மா வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல ஐயோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ 0 அப்படின்னா அது 1 எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஐ கமா என்னன்னு வரும். ஐ கமா என்ன அப்படின்னா என்ன, இப்போ வந்து இந்த லூப்ல வந்துட்டு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க ஐயோட வேல்யூ வந்துட்டு 1 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஜே வந்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, ஐல இருந்து ஸ்டார்டிங் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஜே வந்துட்டு எந்த ஜேவோட இண்டெக்ஸ் என்ன 1. புரியுதா நான் சொல்றது என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன அப்படின்னா அது 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் வந்து இங்க இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அது நெக்ஸ்ட் லூப் குள்ள போகுது. நெக்ஸ்ட் லூப் நம்ம ஐல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஐயோட வேல்யூ 0ல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா 1 மாறிடும். ஸோ ஜே வந்துட்டு ஐல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இப்ப ஜேவோட வேல்யூ 1 மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து sum is equal to list of i plus list of j அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 1ஐயும் 2ஐயும், அதாவது list of i-யோட வேல்யூ என்னது 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற 1, list of i-ங்கிறது என்ன வரும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற 1 வரும். தென் list of j-வோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற 2. இந்த ரெண்டத்தையும் சம் பண்ணும். அப்ப வந்து நம்மளுக்கு 3 வரும். இப்ப சம்மோட வேல்யூ வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்காது. மறுபடியும் வந்துட்டு இது ஃபார் லூப் குள்ள தான் போகும். ஏன்னா இந்த ஃபார் லூப்போட இந்த ரேஞ்ச் முடிஞ்சக்கு அப்புறம் தான் அடுத்து ஐ லூப் குள்ள போகும். இப்ப வந்து ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா ஜேவோட வேல்யூ 2. இப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஜேவோட இண்டெக்ஸ் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். லிஸ்ட் ஆஃப் 2ன்னு வரும். அப்ப இங்க அந்த ஐயோட வேல்யூ அதே தான் இருக்கும். அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற 1 தான் இருக்கும். ஜேவோட வேல்யூ தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் மாற மாற அடுத்தடுத்த இதுவாகும். ஸோ வந்து இப்ப 1 + 3 வரும். அப்ப 1 + 3யோட வேல்யூ 4 தான். மறுபடியும் இது வந்துட்டு சம் கூட வந்துட்டு டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு அந்த கண்டிஷன் செக் பண்ணும். இல்ல அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ஜே அடுத்த ஐட்ரேஷனுக்குள்ள போகும் ஜேவோட லூப்ல. அடுத்து வந்துட்டு ஜேவோட வேல்யூ வந்துட்டு 3ஆ மாறும். அப்ப இங்க வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு மாறும். அப்போ 1 + 4ங்கிறது என்னது 5 வந்துடும். அப்படி 5 வரும்போது அது ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுவோமா. அப்ப இங்க லிஸ்ட் ஆஃப் 0, லிஸ்ட் ஆஃப் 3 தானே இருக்கு. அததான் வந்துட்டு நம்ம இங்க 03 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்துட்டு இப்ப என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு இந்த அடுத்து வந்து என்ன ஆகும் ஜேவோட வேல்யூ வந்துட்டு 3ஆ இருக்கா. இப்ப இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சிரும். தென் வந்து மறுபடியும் என்ன ஆகும் நம்மளுக்கு ஐ லூப் குள்ள போகும். ஐயோட வேல்யூ வந்துட்டு இப்ப 2ஆ மாறும். அந்த மாதிரி மறுபடியும் இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்ப புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்துட்டு நம்ம 2 லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு நம்பரை வச்சு இப்ப நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்ப நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னா இந்த 1ம் இந்த 2 மட்டும்தான் வரும். ஆனா இந்த 1ஐயும் 4ஐயும் வந்துட்டு நம்ம சம் பண்ணா 5க்கு ஈக்குவலண்டா இருக்கும். அந்த இது நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகாது. அதான் ஒரு நம்பரை வச்சு அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் சம் பண்ணி பார்த்து அது டார்கெட்டுக்கு ஈக்குவலா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம இங்க 2 லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு லாஜிக்ல வந்துட்டு இல்ல இந்த லாஜிக்ல வந்துட்டு எனக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான வேல இன்னொரு வாட்டி வந்துட்டு டீச் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.